திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை முளையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லை, அதில் சாட்சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைதரச் செய்த நால்வரு பொற்றாள் எம் உயிர் துணையே. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொருபாகனாருடைய அளப்பெரும் கருணையினாலும் நம்மை நாளும் வழிநடத்தி நம்மை பக்குவ நெறியில் ஆட்சிப்படுத்தி நம்மை நன்னெறியில் வழிநடத்தக்கூடிய ஞானாசிரிய பெருந்தகையுடைய திருவடி கமலங்களையும் ஞானதீக்கை நமக்கு வழங்கி ஞான நூலினுடைய பொருள்களை நம் அறிவுக்கு நாங்க உணர்த்துமாறு அருள் செய்கின்ற திருக்கைலாயபுரமறை திருவாவூர் ஆதீனத்து குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி கமலங்களையும் அடிநாயை மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி வணங்கி துதித்து வழுத்தி இன்றைய வகுப்பிலே திருவாசகத்தை அடுத்து தொடர்ந்திருக்கக்கூடிய திருவிசைப்பா என்ற ஞான நூலாகிய 9ஆம் திருமுறையில் 3வது திருப்பதிகமாக விளங்கக்கூடிய உறவாகி யோகம் என்று துவங்கப்படுகின்ற திருப்பதிகம். இந்த திருப்பதிகமும் பஞ்சமமாகி ஆகிராகத்தில் அமையப்பெற்றிருக்கக்கூடியது. எனவே இப்பொழுது இந்த திருப்பதிகத்தை இன்றைய வகுப்பில் நாம் துவங்க இருக்கின்றோம். துவக்கமே உறவாகிய யோகமும் போகமுமாய் என்று துவங்கப்படுகின்ற திருப்பாடல். சிற்றம்பலம். உறவாகிய யோகமும் போகமுமாய், உறவாகிய யோகமும் போகமுமாய், உயிராழி என்னும் என்பும் ஒரு நாள், உறவாகிய யோகமும் போகமுமாய், உயிராழி என்னும் என்பும் ஒரு நாள். இப்ப நாம 2 திருப்பதிகங்களை இந்த பண்ணில் இந்த மெட்டிலே அமைத்து பாடிப்பட்டு வருவதனால நமக்கு இப்போ நம்ம 3வது பதிகம் பாடுவது ஒன்றும் நமக்கு கடினமாக இருக்காது. ஆகையினால் இப்போ அந்த முதல் வரியை 2 பகுதியாக பிரித்து 2 முறையாக பாடுகின்றேன் அடியேன். அதை கேட்டு அன்பர்கள் பாடுமாறு தெரிவிக்கின்றோம். உறவாகிய யோகமும் போகமுமாய், உறவாகிய யோகமும் போகமுமாய், உயிராழி என்பும் ஒரு நாள், உயிராழி என்பும் ஒரு நாள், உயிராழி என்பும் ஒரு நாள். இந்த 2 வரியும் சேர்த்து 2 முறையாக உறவாகிய யோகம் போகமுமாய், உயிராழி என்னும் என் பொன்னொரு நாள், உறவாகிய யோகம் போகமுமாய், என் உயிராழி என்னும் என் பொன்னொரு நாள். மீண்டும் உறவாகிய யோகமும் போகமுமாய், உயிராழி என்னும் என் பொன்னொரு நாள். 2வது வரி. சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற, சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற,
சிலை கொண்டு பல்றி பின் சென்று நின்ற சிலை கொண்டு பல்றி பின் சென்று நின்ற சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பல்றி பின் சென்று நின்ற. இரண்டாவது வரி மீண்டும் 2 முறையாக முழுமையாக அடியேன் பாடுகின்றேன். எனவே சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற. இப்பொழுது முதல் வரியும் 2வது வரியும் சேர்த்து 2 முறைகளாக உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் என்பும் ஒரு நாள் உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் என்பும் ஒரு நாள் சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பல்றி பின் சென்று நின்ற சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற. பொழுது 3வது வரி மறவாயென்னும் மணி நீரருவி மறவாயென்னும் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேலுறையும் மகேந்திர மாமலை மேலுறையும் மறவாயென்னும் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேலுறையும். இப்பொழுது இந்த வரியை முழுமையாக அறியின் 2 முறை நண்பர்கள் பாடுமாறு. மறவாயென்னும் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேலுறையும் மறவாயென்னும் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேலுறையும். பொழுது 4வது வரி குறவாயென்னும் குண குன்றை என்னும் குறவாயென்னும் குண குன்றை என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குறவாயென்னும் குண குன்றை என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குறவாயென்னும் குண குன்றை என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குறவாயென்னும் குண குன்றை என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. பொழுது 3வது வரி 4வது வரி மறவாயென்னும் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேலுறையும் மறவாயென்னும் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேலுறையும் குறவாயென்னும் குண குன்றை என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குறவாயென்னும் குண குன்றை என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இப்பொழுது இந்த பாடல் முழுவதும் நாம் தாளமிட்டு ஒவ்வொரு வரி 2 முறையாக பாட இருக்கின்றோம். அதே 3 தட்டு ஒரு வீச்சு. உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்பும் ஒரு நாள் உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்பும் ஒரு நாள் சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற பன்றி பின் கொண்டு நின்ற சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற மறவாயென்னும் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேலுறையும்
மரபாயும் மணி நீரருவி மகேன் திரமாமலை மேலுறையும் குறவாயும் குண குன்றையும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குறவாயும் குண குன்றையும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இந்த திருப்பாடலிலே நம்முடைய திருமாளிகை தேவநாயனார் மிக அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு தருகின்றார். இந்த சொல் பாருங்க, விழிச்சொல்லாக உயிராளி என்று ஒரு குறிப்பை தருகின்றார். உயிராளி என்பதற்கு சிவபெருமான் ஆன்மாக்கள் பால் அன்பு கொண்டு ஆன்மாக்களுக்குள் நிற்பவன், நம்மை வழி நடத்துபவன். உயிராளி என்றால் உயிருக்கு உயிராக நின்று நிற்பவன் என இறைவன் இங்க சைவ சித்தாந்தத்தில் அட்டமூர்த்தங்களுள் ஆன்மாவையே ஒரு மூர்த்தமாக கொண்டு நிற்கின்றான் என்று சொல்லப்படும். எனவே அப்போ நம்மை ஆளுமையாக உடையவன், இப்ப நம்மை அடிமை கொண்டு நிற்பவன். உயிர் என்றுமே இறைவனுக்கு அடிமை என்பதைத்தான் அங்கு சொல்லுகின்றார். அது எப்படி? உறவாகிய யோகமும் போகமும் மாய் உயிராளி. அப்ப உயிருக்கு உறவாகவும் யோகமாகவும் போகமாகவும் உயிரை ஆள்பவனாகவும் நிற்கின்றான். உயிர் அந்த உயிரோடு இறைவன் இயங்காது நிற்கவில்லை என்றால் உயிர் உடலோடு இயங்காது என்பதான் இங்க நம்ம சிந்திக்கணும். ஆகையினால என்னும் அப்படிப்பட்ட என் பொன்னொரு நாள் சிறவாதவர் செற்ற குற்ற. எனவே என் பொன்னொரு நாள், எனவே ஒப்பற்ற ஒரு நாளில் சிவபெருமான் அந்த முப்புறங்களை எரித்தான். இப்ப 2 முறை பெருமான் வில்லையை எடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பாடல்ல காட்டுறார். புராணங்கள்ல நிறைய முறை எடுத்திருக்கலாம், ஆனா இப்ப இந்த பாடல் 2 வில்லை எடுத்த சம்பவத்தை சொல்லுகின்றார். ஒன்று முப்புறங்களை அழிப்பதற்காக பெருமான் எடுத்தது, அது அவனுக்கு தேவையில்லை. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புற முந்தி பெற ஒருங்குடன் வந்தவார் உந்தி பெறங்கிற அந்த 2வது பாடல சொல்லுவார். ஒன்றும் பெருமிகை என்று உந்தி பெறம்பார். அவனுக்கு அந்த ஒரு வில்லு கூட ரொம்ப அதிகம் அப்படிம்பார். அது தேவையே இல்லையா சாமிக்கு. ஆகையினால அப்போ அந்த வில்லை எடுத்த பெருமான் அவன் அந்த முப்புறங்களை அழிப்பதற்காகவும் வில்லை எடுத்தான். 2வது எடுத்த காரணம் அவன் விசயன் என்று சொல்லப்படுகின்ற அர்ஜுனனை ஆட்கொள்வதற்காக அம்பை எடுத்தான். பெரிய புராணத்துல அந்த அர்ஜுனனே கண்ணப்பராக தோன்றினார் அப்படிங்கிற அந்த செய்திய முன்னம் செய்தவத்தி நீட்டம் என்ற அந்த தொடருக்கு உரையாசிரியர் பெருமகனாராகிய சிவகோமினியா அவர்கள் அந்த இடத்துல ஒரு அடிக்கோடு விடுவார். காலத்தி புராணத்துல கண்ணப்பனாய் அர்ஜுனராக இருந்த செய்தி அங்கு காட்டுவார். எனவே அது ஒரு கருண பரம்பரையாக வருகின்ற ஒரு செய்தி. ஆகையினாலே அப்படி சிவபெருமான் சிலை கொண்டு பன்றிப்பின் சென்று நின்றான். அது எதற்காக அப்படின்னா சிவபெருமான் அந்த அர்ஜுனனை ஆட்கொள்வதற்காக. அது அடுத்த பாட்டையும் நமக்கு பின்னாடி இங்க காட்ட இருக்கு. எனவே மறவா என்பதற்கு இந்த இடத்துல என்ன பொருள் என்று கேட்டீங்கன்னா, வில் ஏந்தி நிற்பவர்கள் மறவர்கள். அதே பெரிய புராணத்துல அவங்க எப்படிப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, கொல் எரி குத்து எரி கொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தொழிலே குணமாக இருக்கும் அவங்களுக்கு. இப்ப நாம தொழிலுக்கு ஏற்றார் போல் மாறுவோம். இப்ப வீட்டில இருந்து நல்ல ஆளா இருந்து வேலைக்கு போவோம். வேலைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சுபாவம் பழகி அது நம்ம குணமா மாறி வீட்டிலேயே அப்படியே இருக்கும். இந்த காவல்துறையை நல்ல பணிபுரிபவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலும் அது மாதிரி இருப்பாங்க. அப்போ அதான் ஒரு பழக்கத்தின் காரணமா வருவது அது மாதிரி. அப்போ இந்த மறவர்கள் எப்படி அப்படின்னா தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக, தான் பிழைத்துக் கொள்வதற்காக, தான் வாழ்வதற்காக அவர்கள் செய்த தொழிலே அவர்களுக்கு என்னவாக மாறிவிட்டது என்று கேட்டீர்கள் என்றால் குணமாகவே மாறிவிட்டது. எனவே மறவா என்னும் மணிநீர் அருவி மகேந்திர மாமலை மேல் உறையும் குறவா. திருவாசகத்துல போற்றி திரு அகவல் என்ற திருப்பதிகத்துல மகேந்திர மாமலை அதனில் சொன்ன ஆகமம் சொல்லுவார். அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல மகேந்திர மலை என்று ஒன்று உண்டு என்பதையும் சுட்டி காட்டி இன்னொரு இடத்துல அது கைலாயமாகவும் கொள்ளப்படும் என்கின்ற 2 வேறு பொருள்களை தரார்கள். அது பெருமான் திருவருள், அது ஆராய்ச்சிக்கு உட்பட்டவர்களுக்கே விளங்கி இருக்கும். எனவே இங்க மகேந்திரம் என்பது கைலாய மலை என்று பொருள் கொள்ளலாம். அப்படி மகேந்திர மாமலை மேல் உறைந்து நிற்கக்கூடிய குறவா. அந்த மலை மேல் இருப்பவர்கள் குறவர்கள். குறிஞ்சி நிலத்திற்கு குறவன் குறத்தி என்று சொல்வது போல, மருது நிலத்துல மல்லர் மல்லத்தி என்று சொல்வது போல இங்க அப்படி குறவா என்னும் குணக்குன்றே. அப்ப சுவாமியினுடைய குணம் எப்படிப்பட்டது என்று கேட்ட கருணைய வடிவமான குணம். அப்படிப்பட்ட அந்த மகேந்திர மலை வெண்மை நிறமுடைய போன்று இருக்கக்கூடிய குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனை.
இவ்வாறு இந்த அம்பல கூத்தனை நாம் புகழுகின்றோம், பாடுகின்றோம் என்ற நிலையிலே இந்த பாடலை காட்டியிருக்கின்றார். இரண்டாவது பாடல். திருச்சிற்றம்பலம். காடாடு பல்கணம் சூழ கேழல் கடும்பின் நெடும்பகற்கான் நடந்த. இப்பொழுது அந்த முழுமையா சொல்ற இரண்டு முறை. காடாடு பல்கணம் சூழ கேழல் கடும்பின் நெடும்பகற்கான் நடந்த. காடாடு பல்கணம் சூழ கேழல் கடும்பின் நெடும்பகற்கான் நடந்த. வேடாமகேந்திர வெற்பாயென்னும் வேடமகேந்திர வெற்பாயென்னும் வினையேன் மடந்தை விம்மாவெருவும் வினையேன் மடந்தை விம்மாவெருவும். வேடாமகேந்திர வெற்பாயென்னும் வினையேன் மடந்தை விம்மாவெருவும். இரண்டாவரை முழுமையாக. வேடமகேந்திர வெற்பா என்னும் வினையேன் மடந்தை விம்மாவெருவும். வேடமகேந்திர வெற்பா என்னும் வினையேன் மடந்தை விம்மாவெருவும். முதல் வரியும் இரண்டாவது வரியும் அடியே இந்த இடையில அந்த நிறுத்துவதற்கு காரணம் அன்பர்கள் பாடுவதற்காகத்தான். காடாடு பல்கணம் சூழ கேழல் கடும்பின் நெடும்பகற்கான் நடந்த. காடாடு பல்கணம் சூழ கேழல் கடும்பின் நெடும்பகற்கான் நடந்த. வேடமகேந்திர வெற்பாயும் வினையேன் மடந்தை விம்மாவெருவும். வேடமகேந்திர வெற்பாயும் வினையேன் மடந்தை விம்மாவெருவும். பொழுது மூணாவது வரி. சேடா என்னும் செல்வர் 3000 சேடா என்னும் செல்வர் 3000 செழும் சோதி அந்தனர் செங்கை தொழும். செழும் சோதி அந்தனர் செங்கை தொழும். சேடா என்னும் செல்வர் 3000 செழும் சோதி அந்தனர் செங்கை தொழும். சேடா என்னும் செல்வர் 3000 செழும் சோதி அந்தனர் செங்கை தொழும். சேடா என்னும் செல்வர் 3000 செழும் சோதி அந்தனர் செங்கை தொழும். சேடா என்னும் செல்வர் 3000 செழும் சோதி அந்தனர் செங்கை தொழும். பொழுது நான்காவது வரி. கோடா என்னும் குண குன்றே என்னும் கோடா என்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. கோடா என்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. கோடா என்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குன்றே என்னும் கூடாத்தில்லை அம்பல கூத்தனையே. கூடாத்தில்லை அம்பல கூத்தனையே. கோடா அம்பல கூத்தனையே. கோடாயில் குண குன்றே. இப்பொழுது இந்த மூன்றாவது வரியும் இரண்டாவது வரியும் சேர்ந்து. சேடா என்னும் செல்வர் 3000 செழும் சோதி அந்தனர் செங்கை தொழும்.
சேடா என்னும் செல்வர் 3000 செல்வர் செழும் சோதி செங்கை என்னும் கோடா என்னும் குண குன்றையும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கோடா என்னும் குண குன்றையும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. பொழுது இந்த பாடல் முழுவதும் தாளமிட்டு இப்ப பாடிடலாம். இரண்டாவது பாடல். காடாடு பல்கணம் சூழ கேழல் கடும் நெடும் பகற் காணடந்த காடாடு பல்கணம் சூழ கேழல் கடும் நெடும் பகல் காணடந்த வேடமகேந்திர வெற்பாயும் வினையின் மடந்தை விமாவெருவும் வேடமகேந்திர வெப்பா என்னும் வினைய மடந்தை விமாவெருவும் சேடா என்னும் செல்வர் 3000 செழும் சோதி அந்தனர் செங்கை தொழும் சேடா என்னும் செல்வர் 3000 செழும் சோதி அந்தனர் செங்கை தொழும் கோடா என்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கோடா என்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. பொழுது இந்த இரண்டாவது பாடலிலே நம்முடைய திருமாளிகை தேவ பெருமகனார் பெருமானை அந்த தொடர்ந்து முன்னே சொன்ன அந்த தொடர்ந்த செய்தியை பின்னே கூறி இவ்வாறு என்னால் போற்றப்படக்கூடிய என்னால் பாடப்படக்கூடிய குலாத்தில்லையில் இருக்கக்கூடிய கூத்தனாகியவனே என்று பாடுகின்றார். அதை சொல்ல காடாடு பல்கணம் சூழ காட்டில் பற்பல வகையான பூதகணங்கள் சூழ்ந்து இருக்கு. இந்த பூதகணம் என்று சொல்ல வரும் பொழுது இந்த புராணங்கள்ல பல வகையான பூதங்கள் சொல்லப்படுகின்றது. பெரிய புராணத்தில் காரைக்காலமையார் பெற்ற பேய் என்று சொல்லுவது ஒரு கணம், அது ஒரு பேய் பூதகணம். பேய்னா நம்ம ஏதோ பைசாசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலக ஆன்மாக்கள் படுகின்ற துன்பத்தை சொல்வது என்று நாம் உணர்ந்து எண்ணிவிடக்கூடாது. அப்படி காடாடு பல்கணம், எனவே அப்படி பல வகையான பூதகணங்களோடு காட்டில் நடனமாடக்கூடிய பெருமான் அவன் கேழல் கடும்பி நெடும்பகர் நடந்த வேடா. எனவே கேழல் பின்பு பன்றியின் பின்பு நடந்தவன் இது வரலாற்று நிகழ்வு. அதை நீங்க அர்ஜுனர் அந்த வரலாற்றில் நாம் அதை அறிந்து கொள்ளலாம். எனவே அப்படி மகேந்திர வெற்பா மகேந்திர மலைக்கு தலைவனே என்னும் என்று என்று நிற்கக்கூடிய வினையே நான் வினைக்குட்பட்டவனாகிய நான் மடந்தை விம்மாபெருமும் சேடா. மடந்தைனா நம்முடைய உமையம்பிகை. அப்படி உமையம்பிகை நாளும் போற்றப்படக்கூடிய விருப்பத்தோடு நிற்கக்கூடிய சேடா என்று ஒரு பொருள். இரண்டாவது விம்மா வெறுவும் இந்த நிலையில கைலாயத்தை ராவணன் தூக்கி நிற்கும் பொழுது அப்படி அச்சமுற்று நின்ற அந்த அம்பிகைக்கு அருள் செய்த சேடா சேடனே வேடனே இந்த நிலையில இன்னும் செல்வர் 3000 செழும் சோதி அந்தனர் செங்கை தொழும் கோடா. எனவே அந்த தில்லையில் இருக்கக்கூடிய 3000 மன்னர்கள் சிவபெருமானை தீண்டி புசிக்கக்கூடிய பெருமை உடையவர்கள். அவர்களுடைய கரம் எப்படிப்பட்டது? செங்கை என்று காட்டினார். ஏன் அவருடைய கை செங்கை? செங்கை சிவந்த கை, செம்மையான கைன்னு கூட ஒரு பொருள் கொள்ளலாம். கோச்சங்கர் சோழ நாயனருடைய நாமத்திற்கு காரண பெயர் போல சிவந்த கைன்னு சொல்லலாம். பெருமானை திண்டுவதுகின்ற கைனா அப்ப அது எவ்வளவு உயர்ந்த கரணம், கைகால் குப்பி தொழில் என்று சொல்றாரு. இப்ப இங்க ஏன் செங்கை அப்படின்னா இதுக்கு ஒரு பொருள் ஒன்று நாம எண்ணி பார்க்கலாம். சிவபெருமான் தழல் ஒத்த திருமேனி உடையவன். தழல் ஒத்த திருமேனியுடைய அந்த பெருமானை தீண்டுவதால் அவர்களுடைய கை செங்கையாக மாறிற்று. எனவே செங்கை தொழும் கோடா. கோடா என்பது பெருமானை போற்றக்கூடிய ஒரு சொல். கோடா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை எம்பல கூத்தனையே என்று அதை பாடுகின்றார். இப்ப மூன்றாவது வரி, மூன்றாவது பாடல் காணே வருமுரண் ஏனம் எய்த என்ற பாடல். சிற்றம்பலம். காணே வருமுரண் ஏனம் எய்த கழியார் புலினர் காளாயும்
காணே வருமுரண் ஏனம் எய்த களியார் புலினற்காடாயின். இப்போ முழுமையாக காணே வருமுரண் ஏனம் எய்த களியார் புலினற்காடாயின். காணே வருமுரண் ஏனம் எய்த களியார் புலினற்காடாயின். இப்பொழுது இரண்டாவது வரி. வானே தடவும் நெடும் கூடுமி. வானே தடவும் நெடும் கூடுமி மகேந்திர மாமலை மேலிருந்தக. மகேந்திர மாமலை மேலிருந்தக. வானே தடவும் நெடுங்கூடுமி மகேந்திர மாமலை மேலிருந்தக. வானே தடவும் நெடுங்குடுமி மகேந்திர மாமலை மேலிருந்தக. இப்ப முதல் இரண்டு வரி சேர்த்து இரண்டு முறையாக. காணே வருமுரண் ஏனம் எய்த களியார் புலினற்காடாயின். காணே வருமுரண் ஏனம் எய்த களியார் புலினற்காடாயின். வானே தடவும் நெடுங்கூடுமி மகேந்திர மாமலை மேலிருந்தக. வானே தடவும் நெடுங்கூடுமி மகேந்திர மாமலை மேலிருந்தக. மூன்றாவது வரி. தேனே என்னும் தெய்வ வாய்மொழியார். தேனே என்னும் தெய்வ வாய்மொழியார். திருவாளர் மூவா இவர் தெய்வ. திருவாளர் மூவா இரவர் தெய்வ. தேனே என்னும் தெய்வ மொழியார். திருவாளர் மூவா இரவர் தெய்வ. தேனே என்னும் தெய்வ வாய்மொழியார். திருவாளர் மூவா இரவர் தெய்வ. தேனே என்னும் தெய்வ வாய்மொழியார். திருவாளர் மூவா இரவர் தெய்வ. நாலாவது வரி. கோனே என்னும் குணக்குன்றே என்னும். கோனே என்னும் குணக்குன்றே என்னும் குழாத்தில்லை அம்பல கூத்தனையே. கோனே என்னும் குணக்குன்றே என்னும் குழாத்தில்லை அம்பல கூத்தனையே. கோனே என்னும் குணக்குன்றே என்னும் குழாத்தில்லை அம்பல கூத்தனையே. பொழுது மூணாவது வரியும் நான்காவது வரியும் சேர்த்து இரண்டு முறை. தேனே என்னும் தெய்வ வாய்மொழியார். திருவாளர் மூவாயிரவர் தெய்வ. தேனே என்னும் தெய்வ வாய்மொழியார். திருவாளர் மூவாயிரவர் தெய்வ. கோனே என்னும் குணக்குன்றே என்னும் குழாத்தில்லை அம்பல கூத்தனையே. கோனே என்னும் குணக்குன்றே என்னும் குழாத்தில்லை அம்பல கூத்தனையே. அந்த பாடல் முழுவதும் ஒவ்வொரு வரி இரண்டு முறையாக தாளமிட்டு. காணே வருமுரண் ஏனம் எய்த களியார் புலினற்காடாயின். காணே வருமுரண் ஏனம் எய்த களியார் புலினற்காடாயின். வானே தடவும் நெடுங்குடுமி மகேந்திர மாமலை மேலிருந்தக. வானே தடவும் நெடுங்குடுமி மகேந்திர மாமலை மேலிருந்தக. தேனே என்னும் தெய்வ வாய்மொழியார். திருவாளர் மூவாயிரவர் தெய்வ. தேனே என்னும் தெய்வ வாய்மொழியார். திருவாளர் மூவாயிரவர் தெய்வ. கோனே என்னும் குணக்குன்றே என்னும் குழாத்தில்லை அம்பல கூத்தனையே. கோனே என்னும் குணக்குன்றே என்னும் குழாத்தில்லை அம்பல கூத்தனையே. இப்ப இந்த பாடலில் திருமாளிகை தேவர்
அதே அந்த இறைவன் ஏனமாக வந்த செய்தி இங்க நமக்கு காட்டி நிற்கின்றார். காணே வருமுரண் ஏனமெய்த களியார் புலினனர் காளாய் என்னும் சொல்றாரு. காணே வரும் முரண் ஏனமெய்த, காட்டில காணம்னா காடு, காடு காட்டிலிருந்து வருகின்ற அந்த வலிமை மிக்க அந்த வேழமாகி கேழலாகிய பன்றி, அப்படிப்பட்ட பன்றி எய்தவன் யாருக்காக? அர்ஜுனனை ஆட்கொள்வதற்காக நின்றவன். வானே தடவும் நெடுங்குடுமி மகேந்திர மாமலை மேலிருந்த தேனே, கைலாயத்தில் சிவபெருமான் அப்படி சடாமுடியோடு தலையின் மேல் தன்னுடைய திருமுடியின் மேல் அப்படி குடுமி அணிந்திருக்கின்றார். சுவாமி திருப்படங்கள்ல பார்த்தா தெரியும், அப்படி அடுக்கடுக்காக அப்படி இருக்கும். தலைக்கோலம் உடையவன் பிஞகன் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த அது வானத்தை தொடுகின்ற நிலை என்று சொல்வார். இந்த சித்தாந்தத்துல அவனே துவக்கவுமாக முடிவுமாக நிற்கின்றான். எனவே அவன் குடுமி அப்படி மாயா புவனம் என்று சொல்லப்படக்கூடிய புவனத்திற்கு அப்படி ஒரு எல்லையாக நிற்பது, அதையும் கடந்து நிற்பது என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். எனவே அப்படி அந்த வானே தடவும் நெடுங்குடுமி மகேந்திர மாமலை மேலிருந்த தேனே, அப்படி தேன் அமுதமாக ஒத்தவன் என்று சொல்லி என்னும் தெய்வ வாய்மொழியார் திருவாளர் 3000 தெய்வ கோனை, 3000 வந்தனர்களுக்கு கடவுளாக விளங்கக்கூடியவனே. யாரு? இந்த தில்லைக்கூத்த பிரான். அந்த பிரான் அவனை பாடுகின்ற அந்த 3000. எனவே தெய்வ வாய் என்று சொல்லுகின்றார். தெய்வ வாய். ஏன் அந்த தெய்வ வாய் என்று சொல்லுகின்றார் அப்படின்னா, நாளும் வேதங்களையும் வேதங்களை நாளும் நவிற்றி பெருமானை பணிந்து பாடி அப்படி போற்றக்கூடியவர்கள். நீங்க தில்லை அந்தனர் புராணத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அதை நம்ம அந்த 10 பாடல விளங்கி, அதுல 2 பாடல்ல தில்லைக்கூத்தனை சொல்லுவார். ஏன்னா 3000 அவர் ஒருத்தரா இருக்கிறார். எனவே அதுக்கப்புறம் 3வது பாடல் வந்து இந்த திருவேடத்தை சொல்லுவார். அவருடைய உள்துறை அகத்துறை பூசை, அகத்துறை வெளித்துறை பூசைகளை சொல்லுவார். என்னென்னலாம் செய்வார்கள் என்பதெல்லாம் 10 பாடலை சொல்லி நிறுத்துவார். எனவே அப்படிப்பட்ட தெய்வ வாய் மொழியார். நாளும் இறைவனுடைய மந்திரத்தை சொல்லி 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 அவர்கள் நாவில் சொல்வது போன்ற சொற்கள் எல்லாம் தெய்வத்தின் வாயிலிருந்து வரக்கூடிய மொழியை ஒத்தது என்று தெய்வ வாய் மொழியார். திருவாளன். திருவாளன் அப்படிங்கிற சொல் சிவபெருமானுக்குரியது. பெரிய புராணத்து திருநாவுக்கர சுவாமிகளுக்கு திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப என்று நம்ம அந்த சொற்றொடரை பார்க்கவே, அப்படிப்பட்ட திருவாளர்கள் இந்த 3000 அவங்க சிவமாகவே நிற்கின்றார்கள் என்று காட்டி, அப்படி 3000 தெய்வ கோனே, அப்படி அப்படிப்பட்ட அந்த 3000 அரசன் தலைவனே என்றும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை எம்பல கூத்தனை இந்த பாடலை சொல்ற. 4வது பாடல். வெறியேறு பன்றி பின் சென்றொரு நாள் விசையக்கு அருள் செய்த வேந்தே வெறியேறு பன்றி பின் சென்றொரு நாள் விசையக்கு அருள் செய்த வேந்தேயும் வெளியேறு பன்றி பின் சென்று ஒரு நாள் விசையக்கு அருள் செய்த வேந்தேயும் வெளியேறு பன்றி பின் சென்று ஒரு நாள் விசையற்கு அருள் செய்த வேந்தேயும் மறியேறு சாரல் மகேந்திரமா மறியேறு சாரல் மகேந்திரமா மலை மேல் இருந்த மருந்தேயனும் மலை மேல் இருந்த மருந்தேயனும் மறியேறு சாரல் மகேந்திரமா மலை மேல் இருந்த மருந்தேயனும் மறியேறு சாரல் மகேந்திரமா மலை மேல் இருந்த மருந்தேயனும். முதல் 2 வரி சேர்த்து 2 முறையாக. வெறியேறு பன்றி பின் சென்று ஒரு நாள் விசையக்கு அருள் செய்த வேந்தேயும் வெறியேறு பன்றி பின் சென்று ஒரு நாள் விசையக்கு அருள் செய்த வேந்தேயும் மறியேறு சாரல் மகேந்திரமா மலை மேல் இருந்த மருந்தேயும் மறியேறு சாரல் மகேந்திரமா மலை மேல் இருந்த மருந்தேயும். 3வது வரி. நெறியே என்னும் நெறி நின்றவர்கள்
நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை, நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை. நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை. நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை. குறியே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. 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 மூன்றாவது வரையும் நான்காவது வரையும் சேர்ந்து இரண்டு முறையாக நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை. நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை. குறியே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குறியே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. பொழுது பாடல் முழுவதும் தாளமிட்டு வெறியேறு பன்றி பின் சென்று ஒரு நாள் திசையற்கு அருள் செய்த வேந்தே என்னும். பெரியேறு பன்றி பின் சென்று ஒரு நாள் திசையற்கு அருள் செய்த வேந்தே என்னும். மறியேறு சாரல் மகேந்திரமா மலை மேல் இருந்த மருந்தேயும். மறியேறு சாரல் மகேந்திரமா மலை மேல் இருந்த மருந்தேயும். நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை. நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை. குறியே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குறியே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. பொழுது இந்த நான்காவது பாடலிலே இறைவன் விஜயருக்கு அர்ஜுனனுக்கு அருள் செய்த சொல்றார். இதுல ஒரு குறிப்பு என்ன என்று கேட்டீங்கன்னா, சமய தத்துவம் என்று வரும்பொழுது அந்த தத்துவ நிலையில நின்று அப்படி படிநிலையில் மேலேறிய ஆன்மாக்கள் மறுபடியும் கீழ் இறங்கி சிறு தெய்வங்களை பூசிக்க கூடாதுங்கிறது நம்முடைய விதி. ஆனா எல்லா தெய்வங்களும் சிவ பூசை செய்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம காணுகின்றோம். ஆக சித்தாந்தம் போன்ற சைவ சம்பந்திக்கப்பட்ட ஞான நூலை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் ஏனைய நூல்களையும் நாம் அறிந்து கொண்டால் சித்தாந்தம் எவ்வளவு உயர்ந்தது என்ற நம்மளால காண இயலும். எனவே எங்க ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்லுவார், முதல்ல ஒரு கைபேசி என்று சொல்லப்படுகின்ற அலைபேசிய பயன்படுத்திக்கணும். அது கீபேடா இருந்தாலும் சரி, டச்சா இருந்தாலும் சரி. அப்பதான் அதை விட மேன்மையான ஒரு அலைபேசி என்னன்னு அவனுக்கு தெரிய வரும் என்று சொல்லுவார். எனவே அலைபேசியைத்தான் நம்ம எடுத்துக்காட்டாவே சொல்ல வேண்டிய நிலையில நம்ம இருக்கிறோம். எனவே அது மாதிரி ஏதாவது ஒரு சமய கோட்பாட்டுல நிற்கணும். அப்படி நின்னாதான் ஏனைய சமய கோட்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது சரியா தவறா என்கின்ற அந்த ஒரு மயக்க நிலையவாது நம்மளால அறிந்து கொள்ள இயலும் என்று ஆசிரியர்கள் ஞான உள்ள காட்டுவார். ஆகையினால அப்படி ஏதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, ராமாயணம் முதலிய நூல்களும் சரி, மகாபாரதம் முதலிய நூல்களும் சரி, ஏனைய சமய நூல்கள் ஆயினும் சரி, அவைகளுள் சிவ வழிபாடு எவ்வளவு உன்னதமாக நிற்கின்றது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆகையினால அப்படி அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி பாசுவத அஸ்திரத்தை பெறுவதற்கு தவம் செய்தான் என்பதை நாம புராணங்கள் அறிந்ததுதான். அப்படி அறிந்தது இது சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன என்று கேட்டீங்கன்னா, நினைவுக்கு வருகின்றது அடியனுக்கு. இந்த பாசுபத அஸ்திரத்தை சிவபெருமான் அர்ஜுனருக்கு தருகின்றார். இந்த பாசுபத அஸ்திரத்தை இறைவன் தருவதற்கு முன்னதாக அர்ஜுனனுடைய பக்தி திறனை உலகத்திற்கு காட்டுவதற்காகவும் தான் அவனோடு கொண்ட அன்பு திறத்தை அவனுக்கும் காட்டுவதற்காகவும் பெருமான் வேடனாக வருகின்றான். பன்றியை அனுப்பி அந்த அம்பை எய்துகின்றான்.
அவனுடைய தவம் களையப்படுகின்றது. அப்ப 2 பேரும் சண்டையிடுகின்றார்கள். இந்த திருவேட்களம் தலத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். நம்ம சிதம்பரத்திற்கு அருகாமையில திருவேட்களம், இன்னைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்குள்ள அந்த கோயில் இருக்கு. அந்த திருவேட்கள திருத்தலத்துல ஒரு அது அந்த இந்த நிகழ்வு அங்க நடந்ததாக தலபுரான். சுவாமி பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தவனே பாசுபதேஸ்வரர் சுவாமியினுடைய நாமம். அம்பாளுடைய பெயர் நல்ல நாயகி. அங்க இருக்க அம்பாள் பெயர் நல்ல நாயகி. ஏயா அங்க இருக்கிற சுவாமிக்கு நல்ல நாயகி அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சிவபெருமான் அர்ஜுனனோடு சண்டையிடும் பொழுது அர்ஜுனரும் தன் பராக்கிரமத்தை காட்டி ஒருவரோடு ஒருவர் மல்லு கட்டி நிற்கிறாங்க. தன் கணவனை அர்ஜுனன் தாக்க வருகின்றான் அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல அம்மா வேகமா தடுக்க போனாங்க. சிவபெருமான் அப்படி கண்ணை சிமிட்டு போமாறு சொன்னாராம். அப்படி கண்ணை இப்படி காட்டி அப்படி போ அப்படின்னு வாயை திறந்து சொல்லல. ஏன்னா வாக்கியை நோக்கிய மங்கை அல்லவா அம்மா. அப்படி அந்த அப்படி திரும்ப உடனே அம்மா புரிஞ்சுதான் போயிட்டாங்களாம். சொன்ன உடனே அம்மா கேட்டதுனால அம்மாவுக்கு அங்க நல்ல நாயகின்னு பேரா. எப்படி பாருங்க, கணவன் பேச்ச கேட்ட உடனே அந்த மனைவிக்கு நல்ல நாயகின்ற பெயர் அங்கு சூட்டப்பட்டதுங்கிற அந்த ஒரு வரலாற்றை நம்ம அங்க அறிந்தோம். அது அடியனுக்கு நினைவு வந்து நம்ம பார்த்தோம். ஆகையினால அப்படி வெறியேறு பன்றி பின் சென்று ஒரு நாள், அது ஒப்பற்ற நாள். ஒரு நாள் ஒன்று தனி ஒரு முதல்வன் பாரு சிறுதொண்ட நாயனாருடைய மகனாரே. ஏன்னா அவர் தான் முக்தி பெருக்கு நின்றவர். அப்படி இந்த தனி ஒரு என்றெல்லாம் ஒன் அப்படிலாம் வருது, அது ஒப்பற்றதுன்னு பொருள். எனவே அப்படி ஒரு நாள் விசையருக்கு அருள் செய்த வேந்தே, அப்படி தலைவனே என்னும் மரியேறு சாரல் மகேந்திர மாமலை மேல் இருந்த மருந்தே. அந்த மகேந்திர மாமலையின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானே என்னும் நெறியே என்னும். நெறினா ஆன்மாக்கள்ல உய்வதற்குண்டான நெறியாக நிற்பவன். அந்த சிவாகமங்கள் சொல்லப்படுகின்ற அந்த விதிகளை வேதங்களில் சொல்லப்படுகின்ற அந்த அறங்களையும் கடைபிடிக்கக்கூடிய சிவப்பிரகாசம் என்ற ஞான நூலை படிக்கும் பொழுது அதுல ஆசிரியர் அருளா அந்த நூலினுடைய ஆசிரியர் உமாபதியார் நமக்கு சொல்லுவார், இறைவன் யாரு மேல் இரக்கம் கொண்டு நிற்பான் அப்படிங்கிறது அப்படி பட்டியல் போடுவார். அப்படி புலால் உண்ணாதிருத்தல், பொய் கூறாதிருத்தல், சிவபூசை செய்தல், 5 எழுத்து மந்திரத்தை ஜபித்தல், அதுக்கப்புறம் பிறர் மனையை நகையாது நிற்றல், அப்படியே பட்டியல் போடுவார். நீண்ட பட்டியல் போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவார், இப்படி செய்தார் சிவம் உங்கள் மேல் இரக்கம் கொள்ளும் அப்படின்னு தான் சொல்லுவார். வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்ல மாட்டார், இரக்கம் கொள்ளும் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ பெருமானே வந்து ஆண்டு கொண்டான் அப்படின்னா அப்ப அந்த ஆன்மா எவ்வளவு உயிர்நிலையில இருந்திருக்குங்கிறத நம்ம அங்க பார்க்கணும். எனவே அப்படிப்பட்ட அந்த மகேந்திர மாமலை மேல் இருந்த மருந்தே, அப்படிப்பட்ட மருந்துங்கிறது பிறவி பிணியை நிற்கக்கூடிய மருந்து. ஆகையினால நெறியே என்னும் அப்படிப்பட்ட அந்த சிவ நெறியே, நெறி நின்றவர்கள் நிலைக்கின்ற நீதி. அப்ப அந்த நெறியில் யார் நிற்கின்றார்களோ அவர்கள்தான் சிவத்தை நினைக்க இயலும். எனவேதான் அந்த பயிற்சியை நாம் செய்யதல் வேண்டும். இருவேளை தொழுதல், இருவேளை ஆத்மார்த்த பூசை செய்தல், இருவேளை அனுஷ்டானம் செய்தல். நீங்க அப்பர் சுவாமிகளுடைய அந்த தேவாரத்தை எடுத்து படிக்கும்போது திருநெல்வேலி தேவாரத்துல துஞ்சிருள் மாலை காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, 5 எழுத்து ஓதி அரணுக்கு அன்பராய் அப்படிங்கிற பாட்டு சொல்லுவாரு. அப்படியேப்பட்ட அந்த பதிகத்தினுடைய அந்த பாட்ட கடைசியில அப்படி வழக்கீலா அமர்ந்த நஞ்சு அமுதா ஆக்குவித்தார் நனிவள்ளி அடிகளார் என்றது அந்த நனிவள்ளி தேவாரம் சொல்லுவார். அந்த இருவேளை சிவபிரானை தொழுதல் வேண்டும். இதெல்லாம் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நெறி நிற்கக்கூடிய அந்த வேதாந்தக்குரியே, வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்ற அந்த உட்கருத்தாகிய சைவ சுத்தாந்தம் தான். குமரகுரு வேதாந்தம் என்னும் மரத்தின் மேல் பழுத்த உச்சியில் பழுத்த கனியாம் உயர் சைவ சித்தாந்தம் என்று சொல்லுவார். அப்ப அந்த வேதாந்தத்தை உணர்ந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்களுக்கு உணரப்படக்கூடிய சிவாகமாகிய ஆகமங்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த வேதாந்த நிலைக்குரியே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனை என்று காட்டியிருக்கின்றார். அடுத்த பாடல் 5வது பாடல். விசிற்றம்பலம். செழுந்தென்றல் நன்றி திங்கள் கங்குல், செழுந்தென்றல் நன்றி இத்திங்கள் கங்குல், திரை வீரை தீங்குழல் சேவின் மணி. செழுந்தென்றல் நன்றி இத்திங்கள் கங்குல், திரை வீரை தீங்குழல் சேவின் மணி. செழுந்தென்றல் நன்றி திங்கள் கங்குல், திரை வீரை தீங்குழல் சேவின் மணி. எழுந்தின்று என் மேல்
பகையாட வாடும் எழுந்தின்று என் மேல் பகையாட வாடும் என்னை நீ நலிவதென்னே என்னை நீ நலிவதென்னே எழுந்தின்று என் மேல் பகையாட வாடும் என்னை நீ நலிவதென்னே செழுந்தென்றலன்றில் இத்திங்கள் கங்குள் திரை விரை தீங்குழல் சேவின் மணி எழுந்தின்று என் மேல் பகையாட வாடும் என்னை நீ நலிவதென்னே. மூணாவது வரி. அழுந்தா மகேந்திர தந்தர புட்கு அழுந்தா மகேந்திர தந்தர புட்கு அரசு கரசே அமரர்தனி அழுந்தா மகேந்திர தந்தர புட்கு அரசு கரசே அமரர்தனி அழுந்தா மகேந்திர தந்தர புட்கு அரசு கரசே அமரர்தனி கொழுந்தே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கொழுந்தே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கொழுந்தே என்னும் குலாத்தில்லை கொழுந்தே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இந்த பாடல் முழுமையாக தாளமிட்டு 2 முறை ஒரு வரி. செழுந்தென்றலன்றில் இத்திங்கள் கங்குள் திரை விரை தீங்குழல் சேவின் மணி செழுந்தென்றல் தன்றில் இத்திங்கள் கங்குள் திரை விரை தீங்குழல் சேவின் மணி எழுந்தின்று எல் மேல் பகையாட வாடும் என்னை நீ நலிவதென்னே எழுந்தின்று என் மேல் பகையாட வாடும் என்னை நீ நலிவதென்னே அழுந்தா மகேந்திர தந்தர புட்கி அரசு கரசே அமரர்தனி அழுந்தா மகேந்திர தந்தர புட்கு அரசு கரசே அமரர்தனி கொழுந்தே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கொழுந்தே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இந்த பாடல்ல அற்புதமான ஒரு செய்தி சொல்றார். இந்த காதல் வயப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இனிமை மிகுந்த பொழுதுகள் அப்படி துன்பத்தை தரும். அகத்துறையில சொல்லும். நீங்க அகத்துறையில படிக்கும் பொழுது தெரியும். நீங்க பெரிய புராணத்துல தடுத்தாட்கொண்ட புராணத்துள் பறவை நாச்சியாரை கண்ட பிற்பாடு நம்பி ஆரூரர் பெருந்தகையார் இப்ப சிவபெருமான் கிட்ட போய் புற்றிடங்குண்ட பெருமான்கிட்ட போய் தான் வேண்டுகிறார். இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், அதற்கு நீதான் அருள் புரிதல் வேண்டும் என்று காட்டுகின்றார். நீங்க இந்த உலக காதல் அருள் காதல் என்பதற்கு வேறுபாடுதான். உலக காதல் என்பதற்கும் அருள் காதல் என்பதற்கும் வேறுபாடு இதுதாங்க. உலக காதல் என்பது பெற்றோருக்கு கூட தெரியாம திருமணத்தை செஞ்சுக்குவாங்க. அருள் காதல் என்பது இறைவனிடத்தை விண்ணப்பித்து அப்புறமாதான் அதை நாடி நிற்பாங்க. இப்படி தானா நாட மாட்டாங்க, இறைவனையே நாடி நிற்பார்கள். அதுக்கு 2 கருத்தை சொல்லலாம், 2 எடுத்துக்காட்ட சொல்லலாம். அதே பெரிய புராணத்துல தடுத்தாட்கொண்ட புராணத்துல உமையம்பி பறவையம்மையாரை கண்ட மாத்திரத்தில் இறைவன் அருளோ இவள் என்று கண்டாருங்க நம்பி ஆரூரர். அப்படியே நீங்க பறவையம்மையார்ட்ட வந்தீங்கன்னா முருகனோ என்று பார்த்தார். இதாங்க அருள் காதல், இதுதான் அந்த காட்சி. அப்ப இது அருள் காதல் தெருள் காதல் என்று நம்ம அதை பிரிச்சு பார்த்துக்கலாம். ஆகையினால அப்படிங்கறதா சொல்றார். அங்க பறவை நாச்சி அம்மையாரை மாலையில பார்க்கிறார். இரவு முழுவதும் அவர் துன்பப்படுகின்றார். எப்படி? காதல் வயப்பட்ட நிலையில் துன்பப்படுகின்றார். அப்ப சொல்லுவார்,
அந்த நிலவில் இருக்கக்கூடிய ஒளிகள் எல்லாம் என் மேல் எனக்கு சூட்டை தருகின்றது. இப்படிலாம் அம்மாவும் அங்க துன்பப்படுவார்கள், இங்க நம்முடைய நம்பியாரூர் பெருமானும் துன்பப்படுவார்கள். அந்த காதல் அப்ப இன்பம் எல்லாம் துன்பமாக இருக்கும். பேச்சு வழக்குல கூட பார்ப்போம், பசிக்காது, பசிச்சாலும் சோறு சாப்பிட தோணாது, அதை பார்த்த துன்பமா தெரியும். அப்போ இன்ப வயப்பட்ட நிலையில் அவர் இந்த இன்பத்திற்கு காரணமாகியவரை காணவில்லை என்றால் துன்பப்படுங்க ஆன்மா. மணிவாசக பெருமான் இப்படித்தானுங்க துன்பப்பட்டார். வருக என்று அருள் புரியாய பெருமானே, என்னை திருப்பெருந்துறையில் என்னை ஆட்கொள்ளாது சென்று விட்டாயே, நான் எப்பொழுது நான் திருவடி அடைதல் வேண்டும், இந்த உடம்பு எனக்கு சுமையாக நிற்கின்றது. நாம் அப்படி நினைக்க முடியுமா? ஆக்கை புளியம்பழ முத்திருந்தேன், இந்த உடம்பு எனக்கு சுமை நீங்க சொல்லுவோமா என்ன? மருத்துவமனைக்கு போய் குளுக்கோஸ போட்டுக்கிட்டாவது நம்ம மறுபடியும் செய்யக்கூடாத செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உடம்பு சுமைன்னு நம்ம கருதுகின்றோமா என்ன? கருத முடியவில்லைங்க. இப்ப உயிரும் உடம்பும் ரெண்டுமே ஒண்ணுன்னு நினைக்கிறோம். ஆனா நம்முடைய மணிவாசக பெருமான் ஆக்கை புளியம்பழம் போல் அப்படின்பார். புளியங்காய், புளியம்பழம், புளியம்பழம் காயாக இருக்கும் பொழுது சதையும் ஓடும் ஒட்டி நிற்கும். பழமாக மாறும் பொழுதுதான் சதையும் அந்த பழமும் ஓடும் தனித்தனியாக நிற்கும். அப்படி நிற்கக்கூடிய ஆன்மாக்களைத்தான் ஜீவன் முக்தர்கள் என்று நம்முடைய ஞான நூல் சொல்லும். உடம்பு வேறு உயிர் வேறு என்றே நிற்பார்கள். அவங்க எல்லாம் ஏதோ பெருமான் நம்மை பணிவித்து விட்டார், ஆகையினால் இந்த உடலுக்குள் இருக்கின்றோம் நிலையில இருப்பார்கள். திருமூல தேவநாயனார் போல நம்முடைய அருளாளர் அனைவருமே அப்படித்தான் இருந்தாங்க. அப்போ அப்படி இறைவனோடு உடல் பொருந்தி இருந்தாலும் ஆனால் உயிர் இறைவனையே எண்ணியதாகவே நிற்கும். பந்த பாசங்களிலிருந்து நீங்கி அப்படி உணர்வுகளுக்குள் செல்லாமல் உயிர் இறைவனையே நிற்கும். அப்படி இருக்கக்கூடிய ஆன்மாக்களைத்தான் ஜீவன் முக்தர்கள், உடலோடு ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்தி நெறியை உடையவர்கள், முத்தி நெறி பெற்று நிற்பவர்கள். அப்படிப்பட்ட நிலை உடையவர் தாங்க திருமாளிகை தவறுதான் இங்க சொல்றார். சுவாமி, இந்த தென்றல் எனக்கு அப்படியே துன்பத்தை தருது, இந்த கங்குலா இரவு பொழுதுல வர திங்களுடைய ஒளி எனக்கு துன்பத்தை தருது, நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆபரணங்கள் எல்லாம் எனக்கு அப்படியே முள்ளு போல குத்தி என்னை பகையாடுகின்றது, என்னை இப்படி ஏன் இது அழிந்து நிற்கின்றது என்றெல்லாம் அப்படி அகத்துறையாக பாடுகின்றார். எனவே அப்படி அந்த மகேந்திர மலையில் தேவர்களுக்கு அரசுக்கு அரசால் இருக்கக்கூடியவனே, அப்படி கொழுந்தே, இதெல்லாம் பெருமான் அப்படி பாராட்டுகின்றார். வாழ்த்த வாயுக்குள்ள பாராட்டணுங்க. முத்தே, மணியே, பவளமே, வைரமே, இப்படி பெருமான பாராட்டி சொல்லணுங்க. நம்ம பிறந்த குழந்தைய சொல்றோம் என் தங்கம், என் செல்லம் அப்படிலாம் சொல்றோம், என் அம்மா அப்படின்னு. நீங்க இதுல இந்த சொற்களில் ஒரு சொல்ல நீங்க சுவாமிய போய் பாராட்டுங்க, இதே திருவிசைப்பால பின்னால் இடத்துல வரும். 1000 கூறி அந்த உலகத்து மேல் அன்பு கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் ஒரு கூரை உண்மையில வைத்தவர்களுக்கு அந்த அமரர் லோகத்தை அளிக்கக்கூடிய பெருமானின் ஒரு கூறா எவ்வளவு இன்பத்தையும் அந்த இதையும் நம்ம இந்த உலகத்து மேல வைக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய ஒரு பாசமாகிய ஒரு உறவை நீங்க பெருமான் மேல காட்டினீர்கள் என்றால் அவன் அந்த வானவர் உலகத்தை ஆளுகின்ற பதத்தை தருவான். அது பெருமானுடைய கருணை திறத்தை அப்படி பாராட்டு. அதான் இங்க சொல்றாரு. அற்புதமான ஒரு நூல். எனவே இதை விளக்கி விளக்கி பார்க்க அமுதமான இருக்கும். ஞான சாத்திரத்தை படித்து இந்த நூலை படிக்கும் பொழுது ரொம்ப இன்பமா இருக்கும். அப்படியே அந்த இன்பத்துளையே மூழ்கி நம்ம இருப்போம். தேனுக்குள் அப்படி அந்த பழம் இருப்பது போல நம்மளும் அப்படி இருக்கக்கூடிய அந்த காட்சியை அப்படி உணர்ந்து நிற்கலாம். 6வது பாடல். வண்டார் குழலுமை நங்கை முனே மகேந்திர சாரல் வராகத்தின் பின் வண்டார் குழலுமை நங்கை முனே மகேந்திர சாரல் வராகத்தின் பின் கண்டார் கவலவில் ஆடி வேடரு கடினாயுடன் கை வளைந்தாயும் கண்டார் கவலவில் ஆடி வேடரு கடினாயுடன் கை வளைந்தாயும் வண்டார் குழலுமை நங்கை முனை மகேந்திர சாரல் வராகத்தின் பின்
கண்டார் கவலவில் ஆடி வேடர் கடினாயுடன்கை வளைந்தாயல்மோ பண்டாய மலரையின் தக்கன் எச்சன் பகலோன் தலைவல் பசுங்கள் பண்டாய மலரையின் தக்கன் எச்சன் பகலோன் தலைவல் பசுங்கள் கொண்டாயன்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கொண்டாயன்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. பொழுது இந்த 6வது பாட தாளமிட்டு ஒரு 2 முறையாக வண்டார் குழலுமை நங்கை மூனை மகேந்திர சாரத்வராகத்தின் பின் கண்டார் கவலவில் ஆடி வேடர்கடி நாயுடன் கை வளைந்தாயில்லும் பண்டாய மலரையின் தக்கன் பகலும் தலைபல் பசுங்கள் கொண்டாயும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இந்த பாடலிலே அதே அந்த காட்சியை காட்டுகின்றார். வண்டார் குழலுமை நங்கை முன்னே மகேந்திர சாரல் வராகத்தின் பின் கண்டார் கவல வில்லாடி வேடர் கடினாயுடன் கைவடைந்தாய். ஐயோ பெருமானே, கைலாயத்துல நீ எப்படி இருக்கிற, எவ்வளவு பெரிய ஆளா நீ இருக்கிற பெருமான் இல்லையா? வண்டுகள் ஆர்ந்து இருக்கக்கூடிய அந்த தேனை ஒத்திய மலர்களை சூடியிருக்கக்கூடிய குழலை உடைய உமையம்பிகை முன்னே இருக்க, எங்க மகேந்திர மலை அப்படி குளிர்ந்து சிலு சிலு என்ற காற்றோடு அப்படி குளிர்ந்து இருக்கக்கூடிய அந்த மகேந்திர மலையை விட்டுட்டு இங்க போய் வராகத்துக்கு பின்னால, இது ஒரு பன்றிக்கு பின்னால பாக்குறவங்களெல்லாம் வில்லாடி வேடன் என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த நிலையில அப்படி நாயோடு அப்படி புறப்பட்டு போகக்கூடிய நிலையில் இருக்கையே பண்டாய மலரையன் தக்க நிச்சன் பகலோன் தலைப்பல் பசுங்கள் கொண்டாய். இதெல்லாம் பெருமான் வைத்திருக்கின்றானா? என்ன வைத்திருக்கின்றான்? பண்டாய மலரையன். சிந்தித்து பாருங்க, அந்த நான்முகன் பண்டாய மலரையன், அது காலம் கடந்து நோக்கக்கூடிய காட்சி. அப்படிப்பட்ட அந்த பிரம்மனுடைய தலையை வெட்டி, தக்க நிச்சனாயுடைய தலையை வெட்டி, பகலோனாகிய அந்த சூரியனுடைய கதிரவனுடைய அந்த பல்லபுற உடைச்சு இதையெல்லாம் கையில ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, இப்படியெல்லாம் எண்ணுகின்ற குலாத்திலை அம்பலத்தில் இருக்கக்கூடிய கூத்தனை என்று பாராட்டுகின்றார். அதெல்லாம் புராணத்துல வருகின்ற செய்தி. வீரபத்திரராக பெருமான் முன் வந்து தச்சனுடைய யாகத்துல கலந்த அத்தனை பேரையும் அப்படி தண்டிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் இங்க காட்டுகின்றாரு. அந்த வரலாறுகளை சொல்லுகின்றார். வரலாறு புராண செய்தி இல்லைன்னா அப்புறம் நம்ம பெருமானை போய் பாட முடியாது, பாராட்ட இயலாது. புராணங்களை படிப்பதனால பெருமான் மேல நமக்கு அன்பு வரும். ஏன் புராணத்தை முதல்ல படிக்கணும்னா, புராணம் படித்தால் இறைவன் மேல் அன்பு வரும். சாத்திரம் படித்தால் புராணத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் புரியும். அப்போ புராணம் படிக்கணும். தத்துவம் அறிந்து படித்தோமே என்றால் எதுக்காக இந்த புராணத்தை நமக்கு தந்தார்கள்ங்கிற அந்த தத்துவ உட்குறிப்பை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைய நாள் வகுப்பை இந்த 6வது பாடலோடு நாம் நிறைவு செய்து, அடுத்த வகுப்பில் மீதி இருக்கக்கூடிய இந்த 6 பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். சிற்றம்பலம். வான்முகில் விழாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விழாது உயிர் நற்றவம் கல்வி மல்க மென்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனக திரளே போற்றி, கைலை முளையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம்.